இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. பாருங்க, இந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரே வந்து இந்த இடத்துல தான் பிடிக்கணும். சென்டரை பிடிங்க. இப்படி சைடில் அமுத்த வேண்டாம், சென்டர் சாய்க்க வேண்டாம். நல்லா ஃபோர்ஸா ரைட் கீழே அந்த புண்ணு எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல அடிங்க. தள்ளி வச்சுங்க, ஒரு அரை அடி தள்ளி வச்சு அடிங்க. ஒட்டி அடிக்க வேண்டாம். இங்க கொடுங்க. இவ்வளோ கேப் இருக்கட்டும். இவ்வளோ கேப் எப்பவுமே இவ்வளோ கேப் இருக்கணும். பாருங்க, ரைட்டுங்களா? அதே போல பிடிச்சிங்க. அங்க மேல போதும், இந்த இடத்துல படிச்சது போதும். போதும் போதும் போதும். இதுக்கு சாய்க்கூடாதுங்க. அதை நீங்க ஸ்ப்ரே வந்து நேரம் வச்சுங்க. போதும் போதும் விட்டுரும். அவ்வளவுதான். போதும். இப்ப கிளீன் பண்ணது போதும். இப்ப நீங்க அந்த மருந்து வைக்கிறதா மருந்து வச்சு கட்டி விட்டு, இப்ப உள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வெளியே வரும். இப்ப அடிச்சிட்டீங்க இல்லையா, உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யணும். போட்டு அடைச்சிடக்கூடாது. ரைட்டுங்களா? ஏன்னா நீர் மாதிரி வெளியே வர ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்ப்ரே பண்ண போது உங்களுக்கு சுரீர்னு ஏதாவது பிடிச்சதுங்களா? ஸ்ப்ரே பண்ணார் இல்லையா, எதுவுமே தெரியல. சரி, அது செய்யும். அது இழுக்கும், வலி தாங்க முடியாது சில நேரத்தில்.